ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொறியாளர் கவினின் உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மாறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியான சுர்ஜித்தின் பெற்றோரும் காவல்துறையில் வேலை செய்யும் தம்பதியுமான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரியை இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை. கொலை நடந்து 3 நாட்கள் ஆகியும் ஆணவ கொலையில் ஈடுபட்ட குற்றவாளியான சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்யாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்களிடம் 4 மணி நேரமாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் சரவணன், கிருஷ்ணகுமாரி தம்பதியை கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை பெற்றுக்கொள்வோம் என்று அவரின் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதேபோல குற்றவாளியான சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெல்லை காவல் ஆணையர் சந்தோஷ் அபிமன்யு உத்தரவிட்டுள்ளார்.